கரங்களை மேல் நோக்கி வைப்போம். மேலே பாருங்க, முதல்ல கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். முன்னாடி நினைக்கல, நைட்டு 12 மணி வரைக்கும் கையை வைத்தி ஆவியில் நிரம்பி ஒவ்வொரு நாளும் ஆவியில் வளர்ந்துட்டு இருந்தீங்களே, ஒரு 10 நாள் ஆகட்டும், அதை ஆரம்பிக்கும். இதுதான் நமக்கு செய்யும், இதுதான் நமக்கு சொத்து, இதுதான் அழியா சொத்து, நம்மளை அழிய விடாத சொத்து இதுதான். கூப்பிடுங்க, உங்கள் அண்ணனை கூப்பிடுங்க. ஏசு அண்ணா ப்ளீஸ் ஹெல்ப், இந்த ரிசீவ் பண்ணுறேன் வான்னு கூப்பிடு. தாய் பரிசுத்தாவியான கூப்பிடு. அம்மா தாயே, கேட்கிறவாள்னே, துணையாளரே, ப்ளீஸ் கம், எனக்கு உதவி செய்யுங்க, என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்கள். பாட்டு வேண்டாம், மியூசிக் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நிரப்புவார். குருவமத்தி மேலே தூக்கி இருக்கட்டும், மகக்கண் நெற்றிகன் திறந்திருக்கட்டும், எல்லா சங்கிலியும் அறிந்து விழும், எல்லா கட்டுகளும் அறிந்து விழும். சாபத்தின் கட்டுகள், பாவத்தின் கட்டுகள், பிசாசின் கட்டுகள், பில்லிசினியத்தின் கட்டுகள், மந்திரவாதத்தின் கட்டுகள், கண் திஷ்டிகள், தீமைகள் எல்லாம் எரிந்து விழும். இந்த தேவசாலி நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இதை பண்ணு. நல்லா கையை மேலே வைங்க, கை நல்லா மேலே போட்டோம். நரம்பு மண்டலங்கள் பலனடையட்டும், எலும்பு மண்டலங்கள் பலனடையட்டும். கலந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். அஞ்சாதீர்கள், திடங்கொள்ளுங்கள், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார், வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். திடங்கொள், பலன்கொள். தேவ பலன் இறங்கி வரும். நிகழ்ச்சி பார்க்குறவங்க சொல்கிறேன், காட்டில் இருக்கிறியா பண்ணு, வீட்டில் இருக்கிறியா பண்ணு, தனிமையில் இருக்கிறியா பண்ணு. உனக்கு துணை, கடவுள் துணையாக இருப்பார், துணையாக வருவார், துணையாக கூடவே இருப்பார், உன்னை வழி நடத்துவார். இதான் பிரேயர், இதான் தேவலோகத்தை திறக்கும் ஜெபம். பரலோகம் ஒருவனும் பூட்டக்கூடாத திறந்த வாசலை தரக்கூடிய ஜெபம் இந்த ஜெபம். மோசே கரங்களை உயர்த்திய பொழுது எதிரிகள் விழுந்தார்கள், எதிரிகள் படைகள் தோற்கடிக்கப்பட்டது, இஸ்ராயேலர்கள் வெற்றி பெற்றார்கள். இது வெற்றியின் சின்னம், வெற்றியின் ஆயுதம். நிரப்போம், நிரப்போம். ப்ளீஸ் வேறு எதுவும் ஜெபம் பண்ணாது, என்னை நிரப்பு. நீங்கள் நிறைவுள்ளவராக இருப்பது போல என்னை நிறைவுள்ளவராக நிரப்புங்க. என் உள்ளார்ந்த மனுஷன் நிறையட்டும், நிறைவுள்ளவனாக இருக்கட்டும், பலனுள்ளவனாக இருக்கட்டும், ஆற்றலுள்ளவனாக, சக்தியுள்ளவனாக இருக்கட்டும். நிரப்போம், நிரப்புங்கப்பா. இந்த பாத்திரத்தை நிரப்புங்கப்பா. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி விளைகிறது. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். தாவீது சொல்கிறார், அன்னைக்கே சொன்னான் அந்த மனுஷன், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுறது. தப்பு பண்ணியும் போது சொல்கிறான், உங்களுடைய பரிசுத்தாவி என்கிட்ட எடுத்துடாதரும், இந்த உள்ள விளக்கு அணைச்சிடாதரும், இந்த விளக்கை எரிய பண்ணுங்க. நான் மனம் திரும்பிட்டேன், நான் இப்போ பழசை விட்டுட்டேன், அதை செய்யறதை விட்டுறேன், இந்த தப்பு பண்ண மாட்டேன். நீங்கள் தான் எனக்கு பெருசு, இந்த இன்பம் எனக்கு வேண்டாம், இந்த சந்தோஷம் எனக்கு வேண்டாம், இந்த சுகம் எனக்கு வேண்டாம், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். நீங்கள் எனக்கு வேணும், நீங்கள் எனக்கு வேணும், உங்கள் அபிஷேகம் எனக்கு வேணும், உங்கள் ஆவி எனக்கு வேணும், உங்கள் ஜீவன் எனக்கு வேணும். அவங்க கேட்டது மாதிரி கேளுங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். தேவன் தருகிறார், தேவன் உனக்கு தருகிறார், தருகிறார். கரங்களை தட்டி அவரை வரவேற்போமா? கரங்களை தட்டி இயேசுவை வரவேற்போம். கரங்களை தட்டி ஆவியானவரை வரை நல்ல கைக்கு வரவேற்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். வாரும் பரனாவியே, தாரும் உந்தன் இருமைகளை. வாரும் பரனாவியே, தாரும் உந்தன் இருமைகளை. அடியார் நெஞ்சம் அனலும் அன்பரை உண்மை அந்தி வந்து. அடியார் நெஞ்சம் அனலும் அன்பரை உண்மை அந்தி
தேவா திறப்பிடும் எங்கள் நெஞ்சங்களை இந்நேரமே ஓம் ஆவியா வாங்காவியனொலி அடியார் நெஞ்சம் மாய மாய நிரப்பு 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 அப்படியே ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையிலே ஆவியிலே நிரம்பிக் கொண்டே இருங்கள். நல்மரது எங்கி மரபு சொல். ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயால், ஒவ்வொரு நாளும் புது பலத்தால், ஒவ்வொரு நாளும் நிரப்புவேன் என்று சொன்ன தெய்வமே நிரப்பு 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 எங்களை நிரப்பு எங்களை நிரப்பு. தங்கி பாலே நல்மரது எங்கி மரபு சம்பி கொடுக்கலாம். எல்லாரும் ஆவியிலே நிரம்புங்கள். அப்படி அந்நிய பாஷையிலே அவரை ஆராதிக்க ஆரம்பியுங்கள். ஆவியிலே அவரை தொழுது கொள்ள ஆரம்பியுங்கள். ரீமரபோ ரமத்தரா நியரவா உந்தரபதி எந்தரபதி 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 நீக்கரபதி எந்தரபோ ஷோ எஸ் 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 மாயே மாயே அப்படி ஆராதிக்க ஆரம்பியுங்கள். ஆவியிலே தொழுது கொள்ள ஆரம்பியுங்கள். ஆவியிலே நிரம்பிக் கொண்டே இருங்கள். நிரப்புங்கப்பா நிரப்பு நிரப்பு
உங்கள் வரங்கள் உங்களை நிரப்புகிறது. நிரப்பப்படிட்டே நிரப்பு நிரப்பு. மாய 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 நிரப்படும். நிரப்பப்படிட்டே இருங்க. ஆசீர்வதித்தீர் 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 கர்த்தாவே. என்னை ஆசீர்வதித்தீர் 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 கர்த்தாவே. சாபத்தை நீக்கிறீர் சாபத்தை நீக்கிறீர் சாபம் நீக்கிறீர் கர்த்தாவே. பாவம் போக்கிறீர் பாவம் போக்கிறீர் பாவம் போக்கிறீர் கர்த்தாவே. மாய என் பாவத்தை எல்லாம் போக்கிவிட்டீர். சாபத்தை எல்லாம் நீக்கிவிட்டீர். என் மரணத்தை நீ ஜெயமாக விலகி எனக்கு ஜீவனை தந்துவிட்டீர். செத்து போன என் ஆன்மா உயிர்த்து விட்டது. நான் ஜீவன் உள்ளவன். ஜீவனை தந்தி சொல்லு. வாய வாய திரும்ப திரும்ப பாருங்க. அப்படி ஆடாதீங்க. அந்நிய பாஷையிலே ஆவியிலே அப்படி உள்ளுக்குள்ள அப்படியே அவர்கள் உருவாடிட்டே இருங்க. அந்நிய பாஷையிலே இப்படி உருவாடும். ஆவியிலே நீங்கள் அப்படி சொல்ல ஆரம்பிங்க. அப்படி எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலையை வணங்கி முருகப்புறம் விழுந்து ஜீவனை தந்தவரை நாம் தொழுது கொள்வோமா? தம்முடைய காயங்களால் சுகத்தை தந்தவரை நாம் தொழுது கொள்வோமா? உம்மை தொழுது கொள்கிறேன் ஐயா. காயங்களை முத்தம் செய்கிறேன். வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதப்படின்னு சொன்னேன். அப்பாவே, உங்கள் பாதப்படியை நான் முத்தமிடுகிறேன். பாதப்படியை நான் தொழுது கொள்கிறேன். அப்படி தொழுது கொள்ள ஆரம்பிங்க பாபா. ரீமா நகரபு சந்தரபா அல்மரதி அங்கிமரபுதி அங்கரபதி அந்தரபா லெரியா கரபதி அந்தரபா. அப்படி அந்நிய பாஷையிலே பரலோக பாஷையிலே தூதர் பாஷையிலே அப்படியே உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டே அப்படி தொழுது கொள்ள ஆரம்பிங்க. ரீமா நபு ரபா ஒத்தரபு லெவியங்கரபதி அங்கரபா ரீமா தனதி அக்கரதி அங்கரலி அங்கரபதி அம்பிரபு சபிபோதனா ஒய்யாரபதி அங்கினாதி அக்கரபதி அம்பிரபு லபிதி அந்தரபா. தொழுகை ஆவியிலே கர்த்தர் ஆவியானவர் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியிலே தொழ வேண்டும். உண்மையிலே தொழ வேண்டும். பச்சண்டதல தபக்கரபதி அந்தரபா ஒப்பினா கரபதி அங்கரபதி அந்தரபுலவி அங்கரபதி அம்பிரபு செல்வியா. லெஸ் லெஸ் தொழுகை ஆவிக்குரிய வழிபாடு. தொழுகை ஆவிக்குரிய ஆராதனை. தொழுகை தேவனுக்கு பிரியமான ஆராதனை. தொழுகை. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற சகோதரனே, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை என்னுடைய அன்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லுகிறேன். ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆன்மீகவாதிகளுக்கு, ஆன்மாக்களுக்கு சொல்கிறேன். நீ தொழுது கொள்ள ஆரம்பி. தொழுது பாரு. அதுக்கப்புறம் பாரு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. நீ தலைக்கு மேலே கரங்களை கூப்பி தலை வணங்கி முகங்குப்புற விழுந்து என்னை ரட்சித்த உங்கள் இரத்தத்தை முத்தம் செய்கிறேன். மாசற்ற விளையாடப்பட்ட இரத்தத்தை முத்தம் செய்கிறேன். உங்கள் காயங்களை முத்தம் செய்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆவியானவரே, என் தாயே, ஆவியினால் என்னை மறுபடி பிறக்க செய்தவரே, நோமை முத்தம் செய்கிறேன். என் தேற்றவாளனை முத்தம் செய்கிறேன். துணையாளரை முத்தம் செய்கிறேன். இந்த திரியேக தேவனை அப்படியே நாம் தொழுது கொள்வோமா? தேங்க்யூலா. தேங்க்யூ ஃபாதர். ரிமான கரபதி அந்தரபல் அவரா 7 குத்துவிளக்கின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நான் உம்மை தொழுது கொள்கிறேன். ரிமானா கரபதி அந்தரபலவை அங்கரபதி அந்தரவா. பிரகாசமுள்ள கண்களை உடையவரே, நான் உம்மை தொழுது கொள்கிறேன். ரிமானா கரமு அப்தனாதி அக்கிமா சங்கரா ஒத்தினாரா. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பரலோகத்திலே போற்றப்படுகிறவரே, பரிசுத்தரே பரிசுத்தரே, நான் உம்மை தொழுது கொள்கிறேன். அப்படியே தொழுதுகள் ஆரம்பிப்போமா? மத்தாரா ஹரியா கரபதி அந்தரபா ஒச்சுண்டகலதி அங்கரபதி அம்பிரகநாதி அம்பிரபு அப்பிமானதி அக்கிமனபதி அந்தரவா ஓல கரபதி அந்தர லியாந்தி அலியா கரபதியா ஓடவதி அக்கினாதி சந்தியா ஹரியா கரபதி அம்பிரபு சம்பிபூதனா. லெஸ் 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 ஃபயர் ஃபயர் ஹபிபவா ராமத சுந்தரா ஒத்தரலி அக்கரபதி அங்கராதி அங்கரா ஓடமதி அந்தரலி அக்கிமனதி சுந்தரலி வியந்தரபு அப்தனா கரபதி அம்பிரபு சல்வியா. வல்லமை வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை ஹரியா கரபதி அந்தரவா. ரட்சிக்கும் வல்லமை, நம்மளை புனிதனாக்கும் வல்லமை. ஆமேன். அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. தொழுகை தேவன் ஒருவனும் பூட்டக்கூடாத திறந்த வாசலை நமக்கு தருகிறது.
அப்தா ஹப ஷம்பரா உத்தனாதி அப்பினகவு சுந்தரா. ஆமேன். தேங்க்யூலா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற சகோதரியை நீ ஆவியிலே அந்நிய பாஷையிலே பல மணி நேரம் நினைச்சி அப்படியே ஆண்டவரோடு பேச ஆரம்பி, தேவனோடு உறவாட ஆரம்பி. வேதம் சொல்லுகிறது. ஆமேன். குருந்தியர் 1 குருந்தியரில் சொல்லுவார், 14 சொல்லுவார், பரவசப்பட்டு பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். அவன் மனிதனோடு பேசலை, அவன் ஆவியிலே பேசுகிறான். அவன் மட்டும் ஞான வளர்ச்சி அடைகிறான். நீ ஞான வளர்ச்சி அடைகிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஆவியின் வரம் இந்த அந்நிய பாஷை, பரலோக பாஷை, தூதர் பாஷை. நீ இதை பேச பேச ஞான வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருப்ப. ஆவியானவர்களுடைய ஞானம் உனக்கு எல்லாத்தையும் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்கே போகணும் போகக்கூடாதுன்னு அதுவே உனக்கு கற்றுக் கொடுக்கும். 1 யோவான் 2:27 சொல்லுகிறது, அபிஷேகமே உனக்கு கற்றுக் கொடுக்கும், அபிஷேகமே உனக்கு போதிக்கும். அந்த அபிஷேகம் சொல்லுகிறபடி செய், அதில் நிலைச்சிரு. அது உண்மையை நோக்கி உன்னை வழிநடத்தும், அது சத்தியத்தை நோக்கி வழிநடத்தும், அது தேவலோகத்தை நோக்கி உன்னை வழிநடத்தும், அது மறுமையை நோக்கி உன்னை வழிநடத்தும். நீ இந்த மண்ணுலகத்தில் இருந்தாலும் நீ விண்ணுலகத்தோட என்ன செய்ய தொடர்பில் இருப்ப. நீ இந்த மண்ணுலகத்தில் இருந்தாலும் அந்த விண்ணுலகத்தில் நீ என்ன செஞ்சிருப்ப, அடிக்கடி போயிட்டு வரும். ஆன்மா ஆவி அது மேலே போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு வழி, அந்நிய பாஷை, இந்த தூதர் பாஷை, இந்த பரலோக பாஷை. ஆகவே மார்க் 16:17 சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். நீ ஆன்மீகவாதினா, நீ ஆவிக்குரியவனா, நீ இதை பேசியாகணும். நீ கடவுளுடைய பிள்ளைனா, இறை அரசு உனக்குள்ள இருக்குன்னா நீ அந்நிய பாஷை பேசு, அதிகமாக பேசு. ஒட்டியை கொடுத்தல் உள்ளவங்க நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பாஷையை தான் பேசுவாங்க, அவங்க பாஷையில் தான் அவங்கள கூப்பிடுவாங்க. ஏன்னா அது உன் தாய்மொழி. உன் தாய்மொழி எது? தூதர் பாஷை. உன் தாய்மொழி எது? பரலோக பாஷை. நீ இறைவனுக்கு சொந்தமான, நீ பரிசுத்த ஜாதி, நீ ராஜா, பிரபு, நீ ராணி, தேவனால் கிரீடம் சூட்டப்பட்ட ராணி. ஏவாள் ராணி, ஆதாம் ராஜா, ஏவாள் ராணி. நீ ஆதாம் ஏவாளை மனசில் வச்சுப்பாரு. அவங்கள அப்படி தான் படைச்சாரு. ராணியாக தான் படைச்சாரு, ராஜாவாக தான் படைச்சாரு. பிசாசு அவர் அந்த லூசிபர், அந்த இஸ்பிலித்து தலை உணகும்படியாக தான் படைச்சாரு. நீ அரச உள்ள திருத்துவ கூட்டம், நீ ராஜா. இந்து சகோதரர்கள் சொல்கிறேன், 5 பாண்டவர்களை பாரு, தலையில் கிரீடம் இருக்கும். ஸ்ரீராமர் லட்சுமணன் சகோதரனை பாரு, கிரீடம் இருக்கும். ராஜ வம்சத்தில் உள்ள அத்தனை பேர் தலையிலையும், பரத மன்னன் அவர் தான் அரசன், ஆனால் அவனுடைய பிள்ளைகள் 9 பேர் தலையிலையும் கிரீடம் இருக்கும். கடவுள் ஒன்றுடைய ராஜாவானால், விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் ஆளுகிற அரசரானால் நீ ராஜா, ராணி. உன் தலையில் கிரீடம் சுட்டப்பட்டிருக்கு. அந்தோனியார் தலையில் கிரீடம் இருக்கும், சௌரியாருடைய தலையில் கிரீடம் இருக்கும், ஜார்ஜியாருடைய தலையில் கிரீடம் இருக்கும். என்னைக்கு இறையரசு மனம் திரும்பி நீ இந்த நற்செய்தியை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறது, உன் தலையில் கிரீடம் இருக்கும். அன்னைக்கே உன் தலையில் கிரீடம் சூட்டப்படும். மனம் திரும்பின அன்னைக்கே அதிகாரம் என்ன மோதிரம் வந்துடுது. பாதரட்ச பிசாசை மேற்கொள்ளக்கூடிய தீமை எதுவும் ஒன்று தொடாதபடிக்கு பாதரட்சியை போடுறாரு. ஒளியின் வஸ்திரத்தை அவனுக்கு தர்றாரு. இப்போ அது நடக்கு. தொழுது கொள்கிற உங்களுக்கு அவர் வஸ்திரம், துதியின் ஆடை, ஒளியின் ஆடை, பரிசுத்தம் என்னும் ஆடை, அதிகாரம் என்னும் மோதிரம், தலைச்சிரா, விசுவாசம் என்னும் கேடயம், இறை வார்த்தை என்னும் வாள், இத்தனையும் தொழுது கொள்கிற உங்களுக்கு இப்போ தெய்வம் நினைஞ்சிட்டு இருக்கிறாரு. அதையெல்லாம் உங்களுக்கு தன்னுடைய தூதர்களை கொண்டு உங்களுக்கு சுட்டி கொண்டு இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்திருப்போமா? அப்படியே கண்களை மூடியவாறு தியானத்தில் அமர்ந்திருந்து இதை அப்படி உங்கள் தலையில் ராஜ கிரீடத்தை பாருங்கள், இறை வார்த்தை என்னும் வாழை பாருங்கள், விசுவாசம் என்னும் கடையத்தை பாருங்கள், நீதி என்னும் மாறு கவசத்தை பாருங்கள், உண்மை என்ன இடைக்க செய்ய பாருங்கள். இதுதான் நீ தேவ மனுஷன், இதுதான் ஆன்மா. ஒரு ஆவிக்குரியவனா இதுதான் ஒரு ஆவிக்குரிய அணிஞ்சிருக்கிற வஸ்திரம் இதுதான். பேய் உன்னை கண்டு ஓடும், நோய் உன்னை கண்டு நிச்சயம் உன்னை விட்டு விலகி போகும். என் உடலில் இருந்த செத்து போன செல்கள் எல்லாம் உயிரடைஞ்சு இப்போ எல்லாம் அன்றைக்கி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த உதட்டில் சுண்டில் என்ன இருக்காது, உணர்ச்சியே இருக்காது. இப்போ அது காண்பது, அதில் அப்படியே எரிச்சல் இருக்குது. இந்த கை மரத்து போயிருக்க உணர்ச்சி இருக்காது, அந்த கையில் இப்போ உணர்ச்சி இருக்குது. இந்த கால் மரத்து போயிருந்தது, இப்போ உணர்ச்சி இருக்குது. ஆனால் லேசாக சில இடத்துல மட்டும் இருக்குது, அது இப்போ சரியாகும். ஸ்ரீமான கரபதி அந்தரவல்லவரா கரிபினா கரபு சுந்தரவா. எங்கள் ஆன்மாக்களப்பா
ஆவிக்குரிய பிள்ளைகள், தேவ வஸ்திரத்தை தரித்தவர்கள். நீ என்னைக்கு தேவராட்சி உனக்குள்ள வந்து விட்டது, இந்த சுவிசேஷத்தை கேட்க இந்த நிமிஷமே, நீ மனம் திரும்பிய இந்த நிமிஷமே, இந்த மாதிரி வழிபாடு நீ பண்ண ஆரம்பித்த நிமிஷமே உனக்கு வஸ்திரங்கள் எல்லாம் புதுசு புதுசாக தெய்வம் உடுத்துகிறார். புதிய ஆடை உடுத்துகிறார், பரிசுத்தமான ஆடையை உடுத்துகிறார், ஆராதனையின் அபிஷேகம் ஆடையை உடுத்துகிறார், விசுவாசம் கிடைத்தவனை வைக்கிறாரு. இறை வார்த்தையின் வாழ இறை ஆவியில் உள்ளார்ந்த மனுஷன்ல, இதெல்லாம் உள்ளார்ந்த மனுஷன் நடக்கு. உன் ஆவி மனுஷன் நடந்துட்டு இருக்கு. தரிசனத்தில் நீ பார்க்க முடியும், வழிபாட்டில் நீ பார்க்க முடியும். எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த ஆவி, நல்ல தகப்பனே, இந்த சுவிசேஷத்தின் ஒளி நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேருடைய கண்களை இப்பொழுது பிரகாசமாக உங்கள் விளக்கு இப்பொழுது எரிவதாக, அவங்களுடைய உயிர் அந்த ஆவியின் விளக்கு எரிவதாக, நீங்கள் கொடுத்த அந்த உயிர் இப்பொழுது தீபம் போல பற்றி எரிவதாக, பரிசுத்த ஆவியினால் கொழுந்துவிட்டு எரிவதாக, பரிசுத்த ஆவியின் நெருப்பு இந்த விளக்கில் எரியட்டும் அப்பா. வரங்கள், பரிசுத்த ஆவியின் வரங்கள் இந்த ஆன்மாவிலே ஆவிக்குள்ளே இப்பொழுது செயல்படட்டும். பரிசுத்த ஆவியின் கனிகள், ஆவியானவரே 2 பொட்டியை நீ கொண்டு போகிறீங்க. 1 பொது நன்மைக்காக வரங்கள், 2 தன்னுடைய நன்மைக்காக கனிகள். வரங்களையும் கனிகளையும் பயன்படுத்தி சாட்சிகள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக, உங்களுடைய சீடர்களாக, உங்களுடைய வார்த்தையினுடைய வாழ்வுகளாக பிள்ளைகள் வாழட்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.